ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிறீங்க. இது கொஞ்சம் டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீனி வாஸ். அவர் பேரு வாசுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து ஆமா, இஸ் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர். அவர் பேரு வந்து வாஸ். ஸோ ஸ்ரீனிவாஸ் சார் தான் கேட்டிருக்காங்க. சினிமா அவ்வளோ பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, பட் இதை பத்தி தெரிஞ்சுக்க கண்டிப்பா நீங்க சினிமா பார்த்துருக்கணும். ஆமா, உன்னிகிருஷ்ணன் சார். மேம் பரவாயில்லையே மேம், பார்த்துருக்காங்க பல சினிமா. அவர் தான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டு ஆசைப்பட்டிருக்காரு. ஐ எம் நாட் கிரையிங். ஓகே, அந்த லிரிக்ஸ் வந்து நீங்க அழல இல்ல. ஃபைனல் ஓவர், புது ஓவர், சேரு, அப்புறம் கூறு. இந்த இமேஜஸே வந்து ஒரு பசில் மாதிரி. ஓகே, ஸோ இந்த இமேஜஸ்க்குள்ள நீங்க இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியை கரெக்டாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நபர் இருப்பாங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஓகே ஓகே, அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே நான் போயிடுறேன். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வினயா. வினயா கண்டுபிடிச்சிடாங்க. வினயா என்ன கேட்குறீங்க? ஹாய் சைந்தவி, எப்படி இருக்க? நம்ம ஆக்சுவலி நேராக பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுத்து, மெசேஜ் தான் பண்ணிட்டுருக்கோம். எனிவே வில் பி மீட்டிங் நெக்ஸ்ட் வீக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் 20 சக்ஸஸ்ஃபுல் இயர்ஸ் இன் யோர் மியூசிக்கல் ஜேர்னி. எனக்கு வந்து என்ன தெரியுமா, உனக்குள்ள இன்னொரு ஹிடன் டேலண்ட்டும் கண்டிப்பாக இருக்குது. அந்த தூங்கின்னு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பணுங்கிற மாதிரி உனக்குள்ள கண்டிப்பாக ஒரு கம்போசிங் பண்ணுற திறமையும் கண்டிப்பாக இருக்குது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அது எப்போ நீ வந்து உன்னோட இன்ஃபேக்ட் யூ கேன் ரைட் யுவர் ஓன் லிரிக்ஸ், கம்போஸ் த டியூன் அண்ட் டூ இட். ஸோ இதுதான் எப்போ பண்ண போகிற அப்படின்னு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்டுருக்கேன். சொல்கிறியா? இசையமைப்பாளர் சைந்தவி ஆக்சுவலி வந்து ஷீஸ் பீங் வெரி, என்ன சொல்கிறது, ஃப்ரெண்டுங்கிறதுனால அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா என் மேலே. பட் ஷீ கம்போசஸ் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க டியூன்ஸ். நாங்கள் சேர்க்குற சான்ஸ் பாடுறோன்னு சொன்னால அதில் நிறைய டியூன்ஸ் வந்து ஸ்டீஃபனோட சேர்ந்து வினயா வந்து கம்போஸ் பண்ணது. ஆமாம். ஸோ அவங்க வந்து டியூன் பேசிக்காக அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீஃபனோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஸ்டீஃபன்ஸில் சேஞ்சஸ், சிலதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட டியூன்ஸ் தான். நாங்கள் சம்டைம்ஸ் ஏதாவது டக்குன்னு ஒரு சாண்ட் எடுத்து பாடணும், விச் வி ஹவ் நாட் ரெக்கார்டட் பிஃபோர். சேர்க்குற சான்ஸில் ரெக்கார்ட் பண்ணலை, ஆனால் புதுசாக ஒரு சாண்ட் எடுத்து நாங்கள் பாடணும் ஃபார் அ கான்சர்ட்னா அவள் தான் டியூன் போடுவாள். ஸோ அதில் நான் சும்மா இது இப்படி வச்சுக்கலாமா அது அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு. ஷீ இஸ் அ கம்போசர். அவள் வந்து பெருந்தன்மையாக சொல்கிறா, நான் ஒரு கம்போசர். உங்களை கேட்குறோம், நீங்கள் எப்போ கம்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அவள் நிறைய டியூன்ஸ் பண்ணி அப்பப்போ அவளுக்கு ஒரு டியூன் வந்துட்டே இருக்கும். அவள் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். அதெல்லாம் எடுத்து நீ எப்போ பண்ண போகிற, நீ வந்து உன்னோட வினயாவோட ஒரிஜினல்ஸ் எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க? அதான் தி நேஷன் வாண்ட்ஸ் டு. கேள்விக்கு பதில் சொல்லுவாங்கன்னா பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, வாட் டு சே. பட் இது ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நடந்தால் பார்த்துக்கலாம். தெரியல, பார்க்கலாம், தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொருத்தர் கம்போஸ் பண்ணி வச்ச பாட்டே பாடுறது வந்து ஈஸியர். நம்மளே கம்போஸ் பண்ணுறதுலாம் அது கொஞ்சம் ரொம்ப மேபி ஃபியூச்சரில் அதுவும் நாங்கள் தெரியல, எதிர்பார்க்கிறோம். ஓகே, அந்த ஆடியோ லான்ச்சோட ஹோஸ்டா நான் இருப்பேன். ஓகே ஃபைன். ஸோ ரொம்ப ஈஸியானது கொடுத்துட்டேன். இதுவும் உங்களுக்கு ஈஸி தான் நினைக்கிறேன். என்னுடைய கிரியேட்டிவிட்டியை நீங்க இப்ப பாப்பீங்க. சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவங்களே தான். மேம் கம் ஆன். Hi Sainda, heartiest wishes to you for completing 20 years successfully in this music field. This is my question to you. உங்கள் அம்மாவுக்கு வந்து மியூசிக் நாலேஜ் அப்படிங்கிறது இல்லைன்னு எப்போதுமே சொல்லுவா. போத் ஆஃப் தெம் வேர் நாட் ஸோ மச் தட் யூ ஆர் ஸோ சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் ஃபீல்ட் டுடே. பட் இப்போ நீ இந்த ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க. நவ் தட் அன்வி இஸ் ஆல்சோ தேர். அன்விக்கு நீ ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாடம் ஆர் அவளை மியூசிக்கில் நீ எப்படி அப்ரிங் பண்ணணும்னு நினைக்கிற? ஸோ ஹவு இஸ் தட் கோயிங் டு பி ஃபார் யூ? பிகாஸ் இட் இஸ் டெஃபினெட்லி எ வெரி கான்ட்ராஸ்ட் திங். பிகாஸ் உங்கள் அம்மாவுக்கு வந்து மியூசிக் ஒரு மியூசிக் ஃபீல்டை பற்றி ஐடியாவே கிடையாது, ஒன்றா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கா. இப்போ உனக்கு இந்த ஃபீல்டை பற்றின எல்லா ஐடியாஸுமே இருக்குது, ஃபர்தர் ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் மை கொஸ்டின் டு யூ. ஸோ தான் கேட்க சொன்னேன், எல்லாரும் அவங்க அன்புல நிறைய பேசி. நோ ப்ராப்ளம். அன்வி வந்து என் பொண்ணுங்கிறதுனால சொல்லலை, பட் ஆனால் ஷீ இஸ் லேர்னிங் சிங்கிங்.
அவங்க வந்து வெஸ்டர்ன் வந்து ஸ்டெஃப்னி வாட்ஸ் கிட்ட கற்றுக்குறாங்க, ஹிந்துஸ்தானி வந்து பவித்ரா சாரி கிட்ட கற்றுக்குறாங்க. அண்ட் ஷீ இஸ் சிங்கிங் வெல். ஸோ நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். டப்புன்னு வந்து கொஞ்சம் பாடினாலேலாம் ஷீ ஹேஸ் டு லேர்ன் அண்ட் கம். இப்போ ஹவு வி கேம் அப், ஜிவி சாராக இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும், கஷ்டப்பட்டு தான் வந்து வி ஹவ் கம் டு திஸ். ஸோ மியூசிக்குங்கிறது பிளட்டிலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவரும் கைட் பண்ண போகிறாரு, நானும் கைட் பண்ண போகிறேன். ஸோ அவளுக்கு கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது மியூசிக்கில். அழகாக பாடுவாங்க, அழகாக வெரி ஃபாஸ்ட் லேர்னர் ஆல்சோ. ஸோ காட் வில்லிங் சம்டே கண்டிப்பாக அவளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆசை. சம்டைம்ஸ் கேட்கும்போது நான் வந்து ராக் ஸ்டார் ஆக போகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்டேஜில் வந்து நான் பாடும்போது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஆனால் வரும்போது நல்லா கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா அந்த கிராஃப்டை வந்து முறைப்படி படித்து ப்ராப்பராக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர், நைஸ். ஸோ அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் தான் போயிட்டு இருக்காங்க எல்லா கிளாஸுக்கும் எல்லாத்துக்கும். ஆமாம், நான் தான் இப்போ எங்கள் அம்மா என்னை கிளாஸாக கூட்டிகிட்டு போனாங்க, இப்போ நான் அவளை கிளாஸாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். பாரம்பரியமாக தொடரும் இந்த உறவு. ஓகே, ஸோ அடுத்து இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு சினிமா நாலேஜ் மட்டும் இல்லை, கிரிக்கெட் நாலேஜும் தேவைன்னு நினைக்கிறேன். இருக்கு போல. ஆமாம், அப்பர்னா. ஓகே, இஸ் அ ஃபேமஸ் தமிழ்நாடு இந்தியன் கிரிக்கெட்டர். பேர் பாலாஜி. பாலாஜி தெரியும். அப்பர்னா பாலாஜி கேட்டிருக்காங்க. Hi Annie, Aparna here. Congratulations on your 20 years. I'm so proud of you. So my question is, Anvi எவ்வளோ நாட்டின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவள் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம், does it ever remind you of your childhood, the little you? அன்வி வந்து பயங்கர நாட்டி, அவளுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆமாம், ஏதாவது ஒன்று ரிமைண்ட் பண்ணணும்னா ஒரு இடத்துல ஒரு செகண்ட் கூட உட்கார மாட்டா. இந்த அளவுக்கு இல்லைனாலும் இதில் பாதி நான் இருந்தேன் சின்ன வயசுல. நான் ஏதாவது சொல்லும்போது நான்லாம் மரத்து மேலெல்லாம் ஏறிட்டே இருப்பேன் சின்ன வயசுல. ஆமாம், ஜன்னல் நீங்களா? நானே தான். எங்கள் வீட்டில் வந்து கேட்டிங்களா சொல்லுவாங்க, டோர்லாம் இருக்கும், டோர் மேலெல்லாம் அதாவது இப்படி இருந்தா நம்ம டாஸ்க் வேற மாதிரி வச்சிருக்கலாமே உங்களுக்கு. இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் லேடரு மரம் ஏதாவது மேலே எல்லாம் ஏறி குதிச்சு விளையாடுறதெல்லாம் பிடிக்கும். அவ்வளோ அதோட டைம்ஸ் 50 அவருக்கா அன்வி 50 மடங்கு. ஆமாம், அப்படியே ஐயோ என்னோட ஹார்ட் பாதி நேரம் வாயில தான் இருக்கும். ஐயோ எங்கேயாவது விழுந்து அடிபட்டு போகிற அப்படி தான் இருக்கும். நானும் இந்த ஏறி குதிச்சு விளையாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் இருந்ததுனால யோகாலாம் கூட எனக்கு இந்த என்னோட கவிதான்னு சொல்லிட்டு என்னோட யோகா டீச்சரு, அவங்கக்கிட்ட வந்து ஏரியல் யோகா கிளாஸஸ்லாம் அந்த தொங்குறது குதிக்கிறது, ஆமாம் அந்த தொங்குறது குதிக்கிறதெல்லாம் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில். அவளும் அப்படி தான் இருக்கா. ஆனால் என்ன ஜஸ்ட் மல்டிப்ளைட் பை டைம்ஸ் 50. ஆமாம், ஜாஸ்தி சாஃப்டாக இருக்காங்கன்னு பார்த்து நாங்களாம் ஏமாந்துட்டோம். இட்ஸ் ஓகே, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது போல உள்ள. ஃபைன், ஓகே, வெரி ஈஸி. ஸ்ரீதேவி முரளி அவங்களே தான் கேட்டிருக்காங்க. ஹாய் சைந்தவி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, யூ ஆர் சம் ஒன் ஹூ உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பிடிக்கும் பிடிக்காது சின்ன சின்ன விஷயம்லாம் நோட் பண்ணி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும்னு நீ நினைப்ப ஆல்வேஸ். இப்போ எனக்கு வந்து ஒன்றை பேம்பர் பண்ணணும்னு ஆசை. ஸோ லைக் சே ஒரு யூ டேக் அ டே ஆஃப் அண்ட் இப்போ ஒரு பார்லருக்கோ ஸ்பாக்கோ போனால் what do you like to get done the most? Like say pedicure, manicure, hair spa or whatever nail art. என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்? So maybe we can go on a parlor date and get that done. புத்தி பார்த்துக்கிறாங்களா என்ன பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஸ்பா டேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீதேவி எப்போ ஃப்ரீன்னு சொல்லு, நானும் எப்படியாவது என்னோட கேலண்டரில் ஃப்ரீ பண்ணிவிட்டு வந்துடுறேன். எனக்கு வந்து மசாஜ் ரொம்ப பிடிக்கும், ஹேராக இருக்கட்டும், லெக் ரிஃப்ளெக்ஸாலஜி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ஹேர் ஸ்பா, ஃபுட் ஸ்பா, ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லாம் மசாஜ் கண்டிப்பாக வீல் டூ. நைஸ். அண்ட் ஸ்ரீதேவி இஸ் மை கொலீக் ஒன்ஸ் அப்பான் எ டைம். நாங்கள் ஜெயா டிவியில் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்ரீதேவி நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே. எப்படி ஸ்கூல்ல அந்த மாதிரியா இல்ல? ஆக்சுவலி நீங்கள் அப்பர்ணா வந்து ஆ. ஜிவி சாரோட சிஸ்டரு, ஓகே. கசின் சிஸ்டர், அவங்க சித்தப்பா பொண்ணு. அவளும் குட்டிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ லண்டனில் இருக்கா அவ. மிச்சம் எல்லாருமே நீங்கள் போட்ட எல்லாருமே வினயாலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஆல் ஆஃப் தெம் ஆர் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே தேவ் பீன் வித் மீ. இப்போ நான் நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன் 5 வயசில் என் பாட ஆரம்பித்தேன் அப்படின்னு. பஜனில் தான் அப்போலேருந்து வினயா எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் பாட்டு கற்றுக்க ஆரம்பித்த ஒரு 10 இயர்ஸ்லேருந்து எனக்கு சுசித்ராவை தெரியும். ஸ்ரீதேவி எனக்கு காலேஜ்லேருந்து தெரியும். ஸோ ஆல் ஆஃப் அஸ், ஆல் ஆஃப் தெம் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நைஸ், சூப்பர். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீனி வாஸ். அவர் பேர் வாசுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து ஆமா, ஹீஸ் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர். அவர் பேர் வந்து வாஸ். ஸோ ஸ்ரீனிவாஸ் சார் தான் கேட்டிருக்காங்க. Saindavi, Srini here. You are easily one of the best singers of this generation now. And I feel so happy saying this. ஏன்னா எனக்கு உன்னோட சின்ன வயசுலேருந்தே உன்னோட ஜேர்னி தெரியும். And how you have evolved, how you have improved upon every aspect of your singing. உன்னோட ரேஞ்ச் ஆகட்டும், உன்னோட ஸ்டைல்ஸ் ஆகட்டும், எல்லாமே யூ கான்ஸ்டன்ட்லி ஒர்க். அண்ட் தட்ஸ் அ கிரேட் திங். அது ஒரு பக்கம் விடு. பட் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீப்புள் ஹியூமன்ஸ் ஐ ஹவ் மெட். நம்ம அந்த யுனைடெட் சிங்கர்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பித்தோன்னு தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த ட்ரஸ்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ், அண்ட் ஐம் த ஃபவுண்டிங் ட்ரஸ்டி. இல்லை, எல்லோரும் இருந்தோம், நாங்கள் எல்லோரும் இருந்தோம். பட் உங்கள்கிட்டருந்து வந்த அந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹவு யூ காட் மணி ஃபார் த ட்ரஸ்ட், ஹவு யூ ஆர் ஸோ ப்ரோஆக்டிவ் was a lesson to even me during that COVID period. And அது எப்படி ஒன்று who gave you those values? Was it natural or நீ யாரையாவது பார்த்து அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆனியா? I'm just curious, you know. Sometimes I feel you're too good to everyone. Sometimes it can also, you know, but it the backfireலாம் ஆகாது. Because, you know, நீ எப்போதுமே இதே மாதிரி நல்லவளாகவே இரு, மற்றவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. You please remain the same Saindavi that you are. Thank you, uncle. But just tell me both. And the music எப்படி, how you improved over the years. A natural talent இருந்தது உனக்கு, but how you improved. And as a human, how you evolved. அதுதான் ஃபீல் பண்ணி சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆமாம். ஃபர்ஸ்ட் அங்கிள் தேங்க்யூ ஃபார் சச் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். எவ்ரி டைம் ஸ்ரீனி அங்கிள் வந்து இஸ் லைக் வெரி வெரி க்ளோஸ். அவர் வந்து என்னை பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாரு. அண்ட் எதுவாக இருந்தாலும் ஐ நோ ஐ கேன் ஜஸ்ட் கிவ் ஹிம் அ கால் அண்ட் ஐ கேன் டாக் டு ஹிம் அண்ட் ஹீ வில் பி தேர். அந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக ஹீ இஸ் பீன் லைக் தட், அ பில்லர், ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஓகே. அண்ட் இந்த சிங்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லியாக ஆரம்பித்த போது நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்தது எனக்கு ஆஸ் அ சிங்கர். அப்போது வந்து எல்லா விஷயமுமே வந்து இது நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுண்டா, இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் டிசைடிங் இது வராது அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு பதிலாக வருமா வராதான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுமே வந்து ஆஸ் இவ்வளோ வருஷத்தில் ஐ கெப்ட் ஒர்க்கிங் ஆன் மை லிமிட்டேஷன்ஸ். ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் லிமிட்டேஷன்ஸே இப்போ இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போயும் லிமிட்டேஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ ஐ எம் ஸ்டில் அஸ்பைரிங் டு ஓவர் கம் ஆல் தோஸ் லிமிட்டேஷன்ஸ். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ எம் ட்ரையிங். எனக்கு நான் ட்ரை பண்ணி வரலை அப்படின்னா அது வேறு விஷயம். ட்ரையே பண்ணாமல் வரலைன்னு சொல்லக்கூடாதுங்கிறது வந்து என்னோட இது. ஸோ ஐ எம் எவ்ரி டைம் வந்து நம்ம ஏதோ ஒரு பாட்டு போடுறோம், நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கோம், நிறைய இடத்துல வந்து பாட முடியாமல் திரும்பி வந்திருக்கோம், நிறைய இடத்துல பீப்புள் ஹவ் மேட் ஃபன், ஓ உனக்கு இப்படி வராது அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் தாண்டி வி ஹவ் கம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நம்மளுக்கு இது வருமா வராதான்னு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த வி ஹாவ் டு கீப் எக்விப்பிங் ஆர் செல்ஸ். நாலேஜ் வந்து
அவ்வளோ என்னது நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது எவ்வளவோ. ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வி வாண்ட் டு நம்ம லிமிட்டேஷன்ஸை வந்து நம்ம அட்வான்டேஜாக மாற்றுறதுக்கு அது நம்ம நிறையா கற்றுக்கணும், எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு தேடுதல் எப்போவுமே எனக்குள்ளே இருக்குது. கான்ஸ்டன்ட் சர்ச் ஃபார் பிகமிங் பெட்டர், பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் நீடட் இல்லையா? ஸோ அதுதான் அங்கிள். அண்ட் உங்களுக்கே தெரியும், உங்கள் கூட நான் அப்போ எப்படி பாடியிருக்கேன், அண்ட் ஹவு ஐ எம் ட்ரைங் டு பிகம் பெட்டர். ஈவன் நவ் ஐ டிஸ்கஸ் ஆன் இது இப்படி அது அப்படி இது எப்படி பண்ணுறது எல்லாமே அவர்கிட்ட. பிகாஸ் வி மீட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி இல்லை, சரிகமாப்பா செட்ஸ்லேயும் சரி, இல்லைன்னா ஒரு கால். எங்கள் கால்லெல்லாம் 45 மினிட்ஸ் போகும், அந்த மாதிரி வீல் டாக். ஸோ அண்ட் ஹெல்பிங் வந்து ஐ திங்க் ஐ டேக் தட் ஆஃப்டர் மை டேட். அப்பா வந்து டாக்டர். சின்ன வயசில் கிராமமாக போய் ஹெல்ப் பண்ணுவார், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் செட்டப் பண்ணுவார் வீக்கெண்ட்ஸ்லலாம். ஸோ அப்போ நாங்களாம் கூட போவோம், பேங்கர். ஸோ அப்போ நாங்கள் வந்து எங்களோட வீக்கெண்டோட இதுவே அப்படியே கிளம்பி போய் ஏதாவது ஒரு கிராமம் அவுட் சைட் ஆஃப் சென்னை, ஏதாவது ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற ஏதாவது கிராமத்தில் போய் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்பு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அப்பா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அந்த கிராமத்தில் என்ன தேவைன்னு பார்த்துட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிட்டு போவார். தவிர அவர் ஃப்ரீ மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போவோம். ஸோ என்னோட டியூட்டி, எங்கள் அண்ணா, எனக்கு 2 அண்ணா, எங்களோட டியூட்டி என்னென்னா எல்லார் கதவையும் தட்டி எங்கள் அப்பா போய் அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டில் பேசணும். ஃபஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்கோம், நாங்கள் செட்டப் பண்ணணும் ஃப்ரீ கேம்ப்னா they'll either give us the temple or the school so to set up the camp. ஸோ அங்கே போயிட்டு எல்லார் வீட்லேயும் தட்டி டோர் டு டோர் போய் சொல்லணும், இந்த மாதிரி ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடக்குது, நீங்கள் வாங்க. ஸோ அதில் வந்து எங்கள் அப்பா கன்சல்ட் பண்ணுவார். நானே எங்கள் அண்ணாலாம் அவர் என்ன மருந்து எழுதி கொடுக்குறாரோ அதை வந்து எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் என் அப்பா அம்மா வந்து கையில் காசு இருக்கோ இல்லையோ ஹெல்ப்புன்னு வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுவாங்க, எப்படியாவது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். அண்ட் எங்கள் தாத்தாவும் அப்படி தான் இருந்தார்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் எங்கள் தாத்தாவை பார்த்ததே இல்லை. 2 தாத்தாவுமே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தே பாஸ்ட் அவே. ஸோ தாத்தாலாமே அப்படி தான் இருந்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மேபி அங்கேருந்து வந்திருக்கலாம். அதனால் வந்து I've always been inspired by all this. Nice. So different story. Thank you Srini sir. எங்களுக்கு இது தெரிய நீங்கள் ஒரு வாய்ப்பாக இருந்தீங்க. அண்ட் எல்லாரோட ஃபேவரட் சாங் நான் கேட்டேன். சார் பாடினதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு? நிறைய இருக்கு. நான் வந்து நேத்தி கூட ஒரு ஏதாவது ஈவன் அவார்ட் ஷோஸ்லாம் என்ன பாடுறது அப்படின்னு என்ன தான் பார்ப்பாரு. நான் எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ ஒவ்வொரு அவார்ட் ஷோக்கும் ஒரு பாட்டு சொல்லிட்டு இருக்கேன் நான் அவர்கிட்ட. நேத்திக்கு வந்து வி ஆஸ்ட் ஃபார் அழகே சுகமா, கையில் மிதக்கும், இல்லை ஏ மாண்புரு மங்கையே, எல்லாமே. ஓகே, எனக்கு என்னுயிரே அந்த பாட்டு ரொம்ப அப்படியே சார் பறந்து விரிஞ்சு பாடிருப்பார் அந்த பாட்டில். ரொம்ப லவ் அந்த சாங் மேலே. ஓகே, ஸோ சேரு அப்புறம் கூறு இந்த ஓவரில் ஃபைனலாக ஒரே ஒன்று இருக்குது. சினிமா அவ்வளோ பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, பட் இதை பற்றி தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நீங்கள் சினிமா பார்த்துருக்கணும். ஆமாம், உன்னிகிருஷ்ணன் சார். மேம் பரவாயில்லையே மேம், பார்த்துருக்காங்க பல சினிமா. அவர் தான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டு ஆசைப்பட்டாரு. வணக்கம் சைந்தவி அண்ட் அசர், உங்களோட ஷோவில் என்னையும் ஒரு சிறு பாகமாக்கியதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சைந்தவி ஃபார் பீயிங் சச் அ லவ்லி ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு லிட்டில் சிஸ்டர் மாதிரி எப்போவுமே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். காட் பிளெஸ் யூ. அண்ட் உங்களுக்கு உண்டான குவெஸ்டின் வந்து, நீங்கள் ஒர்க் பண்ண கம்போசர்ஸில் எந்த கம்போசர் வந்து உங்களோட பெஸ்ட் பொட்டென்ஷியலை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க, உங்களோட புது ஒரு டைமென்ஷனை யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அண்ட் ஓகே, தேங்க்யூ அண்ட் குட் லக். காட் பிளெஸ். பாய். பிஃபோர் ஆன்சரிங் திஸ் நான் ஒன்று சொல்லி ஆகணும். நான் அந்த மாதிரி சார் கிட்ட கால் பண்ணி கேட்டேன், சார் அந்த மாதிரி சந்தேகம் மேம் கூட ஷோ பண்ணுறேன், நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அவர் சொன்ன வார்த்தை, ஓ அப்படியா சொல்லுங்க எங்கே வரணும் அப்படின்னாங்க. நிஜமா நான் இப்போ அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, வெரி ஸ்வீட்ல உன்னி சார், ஸ்ரீனி சார் மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட் ஜென்யூன் பீப்புள் யூ கேனாட் சி. ஸ்வீட்டஸ்ட் 2 பேருமே. அவங்களோட லெஜெண்டரி ஸ்டேட்டஸ், ஓகே லெஜெண்ட்ஸ், பட் the way they are extremely nice. பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், அவங்க வாய்ஸ் வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட் அவங்க மனசு அதோட ஸ்வீட்டானது. கண்டிப்பாக 2 பேருமே. நான் வந்து கிரேட், நான் ராத்திரி எழுப்பி கேட்டால் கூட சொல்லிட்டேன். இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உன்னி அண்ணா, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ.
வென் ஹீ செட் நான் எங்கே வரணும்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐம் நாட் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா ஐ நோ யூ ஆர் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அண்ட் உன்னி சார் கேட்ட கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லணுன்னா, வரலாறுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பை நவ். டிஃப்ரெண்ட் ஃபெசட்ஸ் ஆஃப் மை சிங்கிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு கம்போசர்னா ஜிவி சார். ஸோ ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ தேங்க் ஜிவி சார் ஃபார் தட், ஃபார் லெட்டிங் மீ எக்ஸ்ப்ளோர் ஆல்சோ. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் சிங்கிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. அண்ட் இல்லை, ஒரு கான்ட்ரவர்சிக்கு நான் கேட்கல, ஜென்ரலாகவே நான் கேட்குறேன். அது எப்படி உங்களுடைய பெஸ்ட் சாங் எல்லாத்துக்குமே அவர் தான் மியூசிக் டைரக்டராக இருக்காரு, எப்படி அமையுது? அப்படி இல்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து he will call me only if producer or director suggests my name. ஓகே, அது வந்து அப்படி ஒரு பாட் வந்து அது ஹிட் ஆகி அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ லைக் விழிகளில் வந்தது, உடனே பிறை தேடும் ஹேப்பன், செல்வா சார் வாண்டட் மீ டு சிங் தட் சாங். பிறை தேடும் பெரிய ஹிட் ஆச்சு. தென் அடுத்து வெற்றி சார் வந்து உதயம் NH4ல யூ வாண்டட் மீ டு சிங் யாரோ. அப்படி வந்த ஒரு பாட்டை கேட்டு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் கேட்டால் மட்டுமே தான் அவர் வந்து ஹில் கால் மீ. அண்ட் அதே மாதிரி நானுமே இது எனக்கு பாடணும்னு அவர்கிட்ட கேட்டதே கிடையாது இது வரைக்கும். ஸோ அப்படி தான் அமையுது. அது ஏதோ அப்படி அமைஞ்சிருக்கு. அண்ட் வரிசையாக என்னை வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் இங்கே இருக்கிறதுனால ஐ காட் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். இதுக்கு தவிர வந்து அதர் பீப்புள் ஹூ ஹவ் ட்ரைட் டு ஒர்க் வித் மீ டிஃப்ரெண்ட்டாக பாட வச்சது அப்படின்னா விண்மீன் வந்து நிவாஸ் பிரசன்னா அவர். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு ரஞ்சின் ராஜ்னு ஒரு கம்போசர், அவருக்கு பாடியிருக்கேன். அமலா பால் அவங்க தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். அந்த மாதிரி. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ ரெக்வசிட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, அந்த மாதிரி பாட்டு அமைஞ்சது. அண்ட் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஓகேன்னு அந்த ஃப்ரீடம் கொடுத்தது வந்து ஜிவி சார். ஸோ ஐ எம் நாட் கிரையிங். ஓகே, அந்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் அழலை? இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இல்லை, அது அவங்களையும் தாண்டி அந்த கண்ணீர் வெளியில் வந்துருச்சு அந்த வரிகளுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர். அது வந்து நிஜமாவே மக்களோட இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, நான் வந்து ஐ எம் சர்ச்சிங் ஃபார் த நெக்ஸ்ட் சாங்கோட லிரிக். அப்போ வந்து டக்குன்னு இட் ஃப்ளூ பை 2-3 ஸ்லைட்ஸ். அதாவது அந்த நோட்ஸில் இப்படி பேப்பர் ப்ளூ லைன்ஸ்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன், அது இப்படி போயிடுச்சு. ஸோ ஐ எம் ஸ்கேர்ட். ஐயோ, நம்ம we should not miss that. தப்பா எது பாடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ எம் சர்ச்சிங். ஐ டோன்ட் நோ வை. அதாவது நான் அழலைங்க. மை காட், அதுக்கு நாங்களாம் ஃபீல் பண்ணி அவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் போட்டு நாங்கள் மாற்றி நாங்கள் ஸ்டோரி போட்டுருக்கோம். அப்படி இல்லை, அழலை இல்லைங்க. ஓகே, ஸோ ஸ்லைடு மாறிடுச்சான், நீங்கள் ரொம்ப எமோஷனாகி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களது சோஷியல் மீடியா, நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரில. சைந்தவி மேம் வந்து இங்கே இதை ஃபீல் பண்ணியிருக்காங்க, அவங்க அப்படி கண்ணை திருப்பி கண்ணிலே பேசிக்கிறாங்க. அது மாதிரி நிறைய வீடியோஸ் பயங்கர ட்ரெண்ட் ஆகி அது நிறைய பேர் ஸ்டோரிஸும் வச்சுருக்காங்க. பட் இல்லை, யதார்த்தமாக நடக்குது வாழ்க்கையில், யதார்த்தமாக நடக்குது. ஓகே, ஆனால் வந்து ஆமாம். ஓகே, நைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எக்ஸ்பிளைனிங். அண்ட் அவ்வளோதான், நம்மளோட எக்ஸ்பிளைன் ஷோ முடிஞ்சிச்சு 3 ஹவருமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே. உங்களுக்கு கேள்வி கிட்ட எல்லாருக்கும் நானும் ஒரு நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஸோ நானும் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாருமே all of them are busy. ஆமாம், ஆனால் they took that time off to send these questions. Thank you so much. ஸ்ரீனி சார் ஏதாச்சும் சொன்னாரா நேற்று ஷோவில்? ஒன்றுமே சொல்லலையே. தேங்க்யூ சார். அதுதான் நான் நினச்சேன், எப்போ இதை ரெக்கார்ட் பண்ணி அமைச்சிருப்பேன். நேற்று ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன் நான், அவர் தான் இருந்தார் கூட. உங்கள் கூட இருக்கும்போது அவர் எனக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு. அப்போ எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை அவர் இந்த மாதிரி ஒரு சொன்னார்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார். ஓகே மேம். அண்ட் உங்களுடைய பிஸி ஷெடியூலில் பல பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி நிறைய வேலைகள் பார்த்துருக்கீங்க, ஜட்ஜாகவும் இருக்கீங்க. அதில் எனக்கும் டைம் கொடுத்து இந்த ஷோக்கு வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்.